நான் ஒரு வெற்றியாளன் ஆன்மீக பக்கத்திற்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நான் பேச போகிறது சகுனம். சகுனம்னா என்ன? சகுனம் அப்படின்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது. ஏதோ ஒரு செயலை செய்ய போகிறோம், நம்ம இப்போ நல்ல விதமாக முடியணும்ப்பா, அதனாலப்பா நம்ம நல்ல நேரம் பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா சகுனம். நல்ல நேரம் பார்க்கறது, ஏன்னா அது நல்லா நடக்கணும், நம்ம செய்கிற செயல் நல்ல விதம் நடந்து முடியணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதுதான் நல்ல நேரம் கெட்ட நேரம், அதுதான் சகுனம். இறைவன் அடையாளங்கள் வேறு. இறைவன் நமக்கு சொல்கிறது, இதன் மூலமாக இதெல்லாம் நான் இருக்கிறேன்னு உனக்கு தெரிவிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுவார், அது புரிய வைப்பார். அது வேறு. இந்த சகுனம்ன்றது வேறு. சகுனம்ன்றது என்னென்னா நல்ல நேரம் கெட்ட நேரம். நல்ல நேரம்னா இதுதான், இந்த நேரத்துக்கு போனால் தான் நீங்கள் இந்த செயலை சரியாக செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்றது நம்புறது, அதுதான் சகுனம். அப்போ இந்த சகுனம்னா இது சரியானதா அப்படின்னு கேட்டால், முதல்ல நம்ம சகுனம்ன்றதுக்கு முன்னாடி சகுனம்னா அது எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். எப்படின்னா, இப்போ கடவுளை நம்புகிறவங்க சகுனம் கடவுள் பார்த்துக்குவார்ப்பா, நமக்கு கடவுள் இருக்கார், எதுக்கு இதெல்லாம் தூக்கி போடு அப்படின்ட்டு கடவுள் ஓகே, கடவுள் பார்த்துக்குவார், நாம் நம்ம வழியில் போவோம், நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கடவுள் நம்பலனாலும் அவங்க என்ன பண்ணணும், எல்லாமே நல்லா நடக்கும் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போவாங்க. இதில் நடுவில் இருக்கிறது தான் சகுனம். நடுவில்னா இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் நடுவில் நாம் தான் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம், நாம் இதெல்லாம் பண்ணால் சரியாக நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்போ இது சகுனம்னா அப்படி இந்த இப்போ கல்யாணத்துக்கு, முதலிரவுக்கு, இன்னும் நிறைய காரியத்துக்காக அவங்க சகுனத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நல்ல நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நல்ல நேரம்னா இந்த நேரத்தில் பண்ணால் நல்ல விதமாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நல்ல விதமாக முடியும்னா எப்படி, அது என்ன மாதிரி அது முடிய போகுது அப்படின்றதான் கேள்வியே. இப்போ கடவுளை அவங்க எதுக்கு சகுனம்லாம் பார்க்கணும், நல்ல நேரம் பார்க்கணும்? அதெல்லாம் தேவையில்லையே. அப்போது ஒன்று இந்த பக்கம் நிற்கணும், இல்லை அந்த பக்கம் நிற்கணும், ரெண்டுமே இல்லாமல் நடுவில் நின்னா எப்படி? இதுதான் நடுவில் நிற்கிறது தான் சகுனம் இல்லையா? இப்போது இறைவன் நம்பணும், இறைவன் இல்லையா எல்லாமே நல்லது நடக்குன்னு நம்பணும். அப்படியும் இல்லை, தான் கட்டுப்படுத்துகிறோம், தன் வாழ்க்கையை நாமல் தான் கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு நினப்பு தான் சகுனம். அப்படி நல்ல நேரம் பார்க்காம போய் சகுனம் பார்க்காம போய் அப்படி நடந்தால் தான் என்ன, நல்லது நடந்தால் என்ன, கெட்டது நடந்தால் என்ன? இந்த மாதிரி சகுனம் பார்த்து இதனால் என்ன நடக்குது, இதுவரை நமக்கு பழக்கமாகி போச்சு. சாதாரணமாக இருக்கிறவங்க கூட சகுனம் பார்க்க வச்சிடுறாங்க. சாதாரணமாக ஒருத்தன் இருக்கான்னா அவன் ஏதோ ஒன்று, நாம் இருக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம், வேலை செய்கிறோம், திருப்பி வரோம், வீட்டுக்கு வந்துடுறோம், மறுபடியும் சாப்பாடு சாப்பிட்டு தூங்கிடுறோன்னு இருக்கிறவனை கூட சகுனம் பார்க்க வச்சுட்டு அவனை குழப்பி அவனை ஒரு வழி ஆக்கிடுறாங்க. அதனால் சகுனம் பார்க்கறது ஒன்று கடவுள் நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு கேட்டால், எல்லாம் பூஜை பண்ணுறாங்க, அப்புறம் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டால் அவங்களும் சகுனம் தானே பார்க்குறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். ஒன்று கடவுள் நம்பணும், அப்படி இல்லையா சகுனத்தை நம்புறியா அதுலேயே இருந்துடணும். இல்லை நம்புறியா, அப்படி இல்லைனாலும் நீங்கள் போயிட்டு எல்லாம் நல்லா தான் நடக்கும்பா அப்படின்ட்டு போகலாம். அப்படியும் இல்லை, இப்படியும் இல்லை, இப்படியும் இல்லை. ஆனால் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. கடவுள் மட்டுமே முழுசாக நம்புகிறவங்களும் இருப்பாங்க. எல்லாத்துலேயும் பாதி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறோம். ஆனால் இது முழுசுமாக கடவுள் நம்பிக்கை இருந்துட்டால் அது பயம்தான், வேறு எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் பயந்து எல்லாமே பயம் இது மட்டும்தான் இருக்கே ஒழிய, என்ன ஆனாலும் ஆகட்டுமே, என்ன போயிருக்கு, என்ன ஆகிட போகுது, நாம் நினச்சா பிறந்தோம், நாம் பிறந்துட்டோம்,
அந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் இறப்பு வரதானா போகுது. தவறான காரியம் சரியான காரியம்னு இல்லை. நாம் துன்பப்படுறதுக்கு பயப்படுறோம். அதுதான். நம்ம தேடி போய் துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வரும்போது நம்ம அனுபவித்து தான் ஆகணும். அது வேறு வழி இல்லை. நாமலாம் நினைக்கிறோம் எதிர்காலத்தை மாற்ற போகிறோம், நம்ம ஏதோ ஒரு காலத்தை மாற்ற போகிறோம், நாளைக்கு நடக்கிறத மாற்ற போகிறோம் அப்படின்னு நினைப்போம். நான் இன்றைக்கி நடக்கிறது நேற்று நடந்ததுக்கான வெளிப்பாடு தான் இன்றைக்கின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நடந்ததான வெளிப்பாடு தான் நாளைக்குன்னு நினைக்கிறேன். அது அப்படி இல்லை. இறைவன் எப்படி எழுதி வச்சிட்டார்னா, முடிவுலேருந்து ஆரம்பத்துக்கு எழுதி வச்சிட்டார். அவர் ஆரம்பத்துலேருந்து எழுதுறது கிடையாது, முடிவுலேருந்து தான் ஆரம்பிப்பார். அவருடைய எழுத்து அப்படி தான் இருக்கும். கதையை அப்படி தான் எழுதுவார். முடிவுலேருந்து தான் முதல்ல தொடங்குவார். அங்கேருந்து தொடங்கி தொடக்கத்தில் தான் அவருடைய கதையை முடிப்பார். அப்படின்னா பார்த்துக்கோங்க, யாரும் எதையும் மாற்ற முடியாது, யாரும் எதையும் பண்ண முடியாது. நாம் அனுபவித்து தான் ஆகணும். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.